பேரூராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த வார்டு உறுப்பினர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கெலமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியே சென்றனர். ஓசூர் அருகே உள்ள கெலமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் 5 அதிமுக உறுப்பினர்கள், 3 திமுக உறுப்பினர்கள், தலா ஒரு பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள், 5 சுயேட்சை உறுப்பினர்கள் என ஆக மொத்தம் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் பெரும்பாலானவனாக உள்ள அதிமுகவை சேர்ந்த தேவராஜ் என்பவர் பேரூராட்சி தலைவராக உள்ளார். இந்த நிலையில் இன்று கெலமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர் தேவராஜ் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர் உட்பட 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதிக்கு மின்சாரம், குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பேரூராட்சி தலைவர் செய்து கொடுக்க மறுத்து வருகிறார். ஒருதலைபட்சமாக அவரது வார்டு பகுதிக்கு அவர் வேண்டியவர்களின் வார்டு பகுதிகளுக்கும் வளர்ச்சி பணிகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பல ஆண்டுகள் காலமாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சாலை வசதி செய்து கொடுக்காமல் புதியதாக லேஅவுட் அமைக்கும் பகுதிகளுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. காரசாரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒரு கட்டத்தில் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றிய உறுப்பினர்கள் தாங்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரூராட்சியின் செயல் அலுவலரிடம் வார்டு உறுப்பினர்கள் வழங்கினார். ஏற்கனவே பேரூராட்சி தலைவர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் அவர் அதிகாரிகள் மூலமாக விசாரணை நடத்தினார். அப்போது பேரூராட்சி தலைவர் வார்டு உறுப்பினர்களை சரிசமமாக நடத்தி வளர்ச்சி பணிகளை செய்வதாக கூறினார். ஆனாலும் அவர் சொன்னபடி நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது இதில் துணைத் தலைவர் மும்தாஜ், வார்டு கவுன்சிலர் KR நாகராஜ், சண்முகம், கிரிபாபு, வெங்கடாஜலம், விஜய்ஸ்ரீ, சாய்னா, மாலா, நாகராஜ், அகிலா, ஷாதிக், ஸ்ரீனிவாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம். வணக்கம். நான் 5வது வார்டு கவுன்சிலருங்க, விஜயஸ்ரீ. இப்போ ஜெயிச்சு முன்ன பின்ன 2.5 வருஷம் ஆகுதுங்க. ஸோ மேக்சிமம் நாங்கள் வந்தது லைட்ஸு, ட்ரைனேஜ், வாட்டர் லைனு, இதுதான் முக்கியமான ஒரு இதாக நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே லெட்டர் கொடுத்துக்கிட்டே வந்தோங்க. எந்த ஒரு இதுக்குமே போராட்டங்க. ஒரு பல்பு எங்கள் கையில் போட்டு வைக்க முடியல. முன்ன பின்ன 1 வருஷம் அப்படியே ஓடிடுச்சுங்க. கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து ஏடி சார் ஏன்பா லைட்டு நீங்கள் போடலை, லைட்டு இவ்வளோதான் எல்லாமே ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு லைட்ஸ் அலாட் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா LED பல்ப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ 20 வோல்ட்ஸ் பல்ப் தான் போட்டுட்டு இருக்காங்க. அது வெளிச்சமே இல்லாத ஒரு பல்ப். அதுக்கு அப்படியே இருந்திருக்கலாம், அது அப்படியே இருந்திருக்கலாம், அது மாத்தாம கூட இருந்திருக்கலாம். அதுவும் நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், அண்ணா இதை கொஞ்சம் மாத்துங்க, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ட்டு. நம்ம அது கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப கோவப்படுறாரு, ஒரு மாதிரி சிங்குலரா பேசுறாரு. நாங்கள் சொல்லிட்டேன், ஏன்னா நாங்கெல்லாம் உங்க சிஸ்டர்ஸ் மாதிரி, நீங்க இப்படி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு அது ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிடுறாரு. அந்த சண்டையே பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு. நம்ம ஏதோ கேட்கறதுக்கு வரும்போது பப்ளிக் என்ன கேட்பாருங்க, காலையில விடியறதுக்குள்ள நம்மள கேட்கறாங்க. அதை நம்ம ஒரு கொஸ்டினா இங்க கொண்டாந்து போது அவரு அதை ஏத்துக்கிறதே இல்லைங்க. இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் சந்திச்சிருக்கேங்க இந்த போர்டில். ஒரு பொட்டி கடை அகற்றணும், ஒரு சின்ன சின்ன சாராய கடை இருந்ததை அகற்ற சொல்லியே சண்டை போட்டுட்டு போயிருக்கேங்க. நான் பப்ளிக்ல சாராய் வித்துட்டு இருக்காங்க, ஒரு கடை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி சண்டை போட்டுட்டு நான் இங்கிருந்து போயிருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் இருக்கு, பெரிய பெரிய விஷயமும் இருக்குங்க. எவ்வளவு தரம் பேசியும் இப்போ எல்லாருமே வந்திருக்கோங்க. எல்லாருக்குமே வேலை தேவைதான். எல்லா வார்டுக்கும் பைப் தான். எல்லா வார்டும் ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோங்க. அப்போ அவங்களையும் இப்போ 14 பேரையும் அப்படியே தான் கேட்பாங்க. தண்ணி இல்லைங்க, லைட் இல்லைங்க, ட்ரைனேஜ் எடுக்க இல்லை. இப்போ முன்னப்பின என்னுடைய வார்டில் 3.5 கிலோமீட்டர் மண் ரோடு இருக்குங்க. மண் ரோடு தான் போடணும் அப்படின்றாங்க. ஆனால் எந்த ரோடுமே எங்களுக்கு கொடுக்கலைங்களே. உங்களுக்கு 1 கோடி வந்துருச்சேன்றாங்க, 3 கோடி வந்துருச்சேன்றாங்க. எங்கே வந்துச்சேன்னு தெரியல, எங்கே போச்சேன்னு எங்களுக்கு தெரியல சார். தேங்க்யூ.